ஹலோ. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். துபாய் எங்க இருக்கீங்க டில்லி நீங்க? இங்க மஸ்கட்ல இருக்கேன் ஜி, துபாய் ஸோ இல்ல. மஸ்கட்டா? ஓகே ஓகே, சரி சரி. ம். நான் இன்னொருத்தர் ஸ்டூடெண்ட் வந்து இதில் தான் இருக்கார், துபாயில் இதில் தான் இருக்கார், இஏல. ஆனால் அவர் வந்து ஜூமில் தான் வர்றாரு. நான் ஆ. எவ்வளோ சொன்னேன் ஸ்கைப்பில் வாங்க, நான் ஸ்கைப் எனக்கு வர மாட்டேன், இந்த அந்த டர்போலாம் போட்டால் தான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இது தான் வர்றாரு. ம். விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டா ஒர்க் ஆகும் ஜி. அதான் அந்த டர்போ பின்ல கனெக்ட் பண்ண சொன்னேன். ஆ ஆ. அது எனக்கு அவர் எவ்வளோ ட்ரை பண்ண வரலன்றாரு. ம். ஒரே ஒருத்தர் தான், அதனால ஒரு இதில் வர்றாரு, ஜூமில் வர்றாரு. ஓகே ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? ம். ரெக்கார்டிங் நான் போடுறேன். வேற வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங். போட்டாரா? வீடியோ போட்டாரா? போட்டார்னு நினைக்கிறேன். ஓகே. ம். ஆனால் அதில் பவுஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது ஜூமில். நம்ம இப்போ தேவையில்லாமல் பேசுவோம்ல, அதெல்லாம் பவுஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்லாம் ஈஸியாக இருக்குது ஜூமில். ம். இல்லை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டாப் பண்ண தான் பண்ண முடியும். அதில் பவுஸு அப்படியே டிஃபால்ட்டாக அதுவே டவுன்லோட் ஆகிடுது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் போகிறோன்னா ஸ்டோரேஜ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அஜூரில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஓகே. உங்களோட டேட்டா வந்து என்ன பண்ணுவீங்க, அஜூர் வந்து ஸ்டோரேஜில் வைக்க போகிறீங்க. இது வந்து ஒரு பேஸ் சர்வீஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அஜூர் இருந்தால் என்ன ஸ்டோரேஜ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது பற்றி அஜூர் பிளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைப் அஜூர் பிளாப்ஸு, அப்புறம் அஜூர் ஃபைல்ஸு, அப்புறம் அஜூர் கியூஸு, அஜூர் டேபிள்ஸு, அஜூர் டிஸ்க்ஸு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பிளாப் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப். இதில் என்னென்னா இப்போ வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்குல்ல, இப்போ வந்து மேசிவ் டேட்டாலாம் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாலாம் இருக்குது. இப்போ வந்து டாக்குமெண்ட்டு, இமேஜ், ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ், இந்த மாதிரி வந்து ஃபைல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரே இல்லை, அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல்ஸ் நிறையா இருக்குனுங்களேன். அந்த மாதிரி ஃபைல்ஸ் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பிளாப்ல இருக்கலாம். இது நீங்கள் வந்து என்னென்னா ஹெச்டிபி ஆர் ஹெச்டிபிஎஸ்ஸில் வந்து இந்த ஃபைல்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒருத்தருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஒரு லொக்கேஷனில். இப்போ நம்ம இங்கே இப்போ கூகுள் டிரைவ்லாம் போடுறோம்ல, நீங்கள் கூகுள் டிரைவ் போடுங்க, அது நீங்கள் இன்னும் ஹெச்டிபிஎஸ்ல டவுன்லோட் பண்ணுவாங்களா ஃபைல்ஸ், அந்த மாதிரி ஆமா. எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாப் தான், பிளாப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் அஜூரில். இது என்னன்னா ஆப்டிமைஸ் பண்ணிட்டான், ஒரு டைப்புக்கு ஒன்று ஆப்டிமைஸ் பண்ணிட்டான். இதில் வந்து 3 டைப்ஸ், இந்த பிளாப்ல 3 டைப்ஸ் இருக்குது. பிளாப், அப் அண்ட் பிளாப், பேஜ் பிளாப். இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 4 டிபி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட் இருக்குல்ல, ரீடு வந்து ஆப்டிமைஸ்டு. இப்போ வந்து நீங்கள் கண்டென்ட்டை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ரீட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ரீடு வந்து ஆப்டிமைஸ்டு பண்ணியிருப்பாங்க இந்த பிளாப்ல. ஓகேங்களா? இந்த இப்போ ரீட் பண்ணுற ஃபைல்ஸ் என்ன மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபைல் போடுறீங்க, ஒரு வீடியோ ஃபைல் போடுறீங்க, அதை ரீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து இப்போ பப்ளிஷ் ஆகும், உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ், வீடியோஸ், இந்த ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் போடுவாங்கன்னா பிளாப்ல போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஆப்டிமைஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் பிளாக். அப் அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு ஃபார் ரீட் ஆப்ரேஷன், சரி ரைட் ஆப்ரேஷன். ரைட் ஆப்ரேஷன் எதுக்கு ஒர்க் ஆகும்? லாக்ஸ், ஜென்ரலாக லாக்ஸ் இருக்குல்ல, லாகோட பர்பஸ் என்ன? லாக் என்ன பண்ணும், ஜஸ்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும். அதோட வேலை ஜஸ்ட் ரைட் பண்ணிட்டு லாக் என்ன ஒரு கேப்சர் பண்ணி ஒரு ரெக்கார்டை ஃபைண்ட் பண்ணுதுன்னா அதை லாக் ரைட் பண்ணிட்டே போகும். அங்கே ரைட் ஆப்ரேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஃபார் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் பிளாப் இருக்கும். பேஜ் பிளாக் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விஹெச்டி டிஸ்க்லாம் இருக்குல்ல, விஹெச்டி டிஸ்க்லாம் உங்களுக்கு எதில் இருக்குன்னா பேஜ் பிளாப்ல தான் வரும். ஓகேங்களா? இது வந்து பிளாப் டைப். இது இன்டர்வியூ கொஸ்டின், இது கண்டிப்பாக இதை கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் 4.7 டிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 டிபி பேஜ் பிளாப் டிஸ்க். நீங்கள் மேக்ஸிமம் 8 டிபி டிஸ்க் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம் இதில்.
பிளாக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 190 200 ஜிபி இருக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிளாக்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ். இந்த அஜூர் ஃபைல்ஸ்ன்றது நத்திங் பட் இப்போ உங்களோட ஒரு ஃபைல் சர்வருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஷேர் சரி நீங்கள் ஃபைல் சர்வர் எதுக்கு ஷேரிங்கை யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஷேரிங் வந்து எந்த ப்ரோட்டோக்கால் இருக்காது? FTPL எஸ்எம்பி SMB. ஷேரிங். நார்மல் யூஎன்சி பத்தில் ஷேரிங் எடுக்கலாம், ஸ்லாஷ் ஷேரிங் எடுப்பீங்களா? அது யூஎன்சி பத்தில் யூஸ் பண்ணுவீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் as a replacement for traditional on premise file share or share configuration file between multiple Azure workloads. இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட இந்த Azure ஃபைல்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு ஃபைல் சர்வராக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபைல் சர்வர் வச்சுருக்கீங்க, ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கீங்கன்னா ஃபைல் சர்வர் நீங்கள் கொடுக்காம டேரக்டாக ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்து நீங்கள் ஃபைல் ஷேராக கொடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஒரு பேஸ் சர்வீஸாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், ஓஎஸ் போடணும், அதில் வந்து நீங்கள் ஷேரிங் கிரியேட் பண்ண ஆக்சஸ் பண்ணணும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சர்வீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் as a சர்வீஸாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஷேரில் வந்து 5 TB ஸ்டோரேஜ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் ஷேரில். இதுதான் நம்ம இது நம்ம அட்மின்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அஜூர் பிளாப்ஸ், அஜூர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே கியூஸ், டேபிள்ஸ், டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த கியூஸும் டேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கியூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கியூ சர்வீஸ் என்னன்னா, இப்போ வந்து ஒரு கியூஸ் ஒரு சர்வீஸ் மெசேஜ் இருக்குல்ல, மெசேஜ் கம்யூனிகேஷன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் கூட இந்த கியூ சர்வீஸ் இருக்கும். இது வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க தெரியல. மேக்ஸிமம் இந்த ஐஓடி டிவைஸ் சொல்லுவாங்க தெரியல. ஐஓடி என்ன பண்ணும் டிவைஸில் வந்து ஐஓடி டிவைஸில் உங்களுக்கு மெசேஜ் ஜஸ்ட் கம்யூனிகேட் மட்டும் தான் பண்ணும். அந்த மெசேஜ் கம்யூனிகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது அஜூர் கியூஸ். ஓகே, இது நம்ம ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுற ரொம்ப ரேரு. டேபிள்ஸும் ரொம்ப ரேர் தான். டேபிள்ஸ் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்குல்ல, NoSQL இந்த டேபிள் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SQL இந்த நேமிங் கன்வர்ஷன் இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு யூஸ் பண்ணுற அந்த SQL இருக்குல்ல, அதுக்கு பதிலாக NoSQL சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரீ MS SQL நீங்கள் சார்ஜ் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நீங்கள் SQL போகிறதோட இது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். இது ரொம்ப இந்த சர்வீஸில் ரொம்ப ரேர் தான் இந்த அஜூர் கியூஸ். டிஸ்க் நார்மலாக நம்ம டிஸ்க் அஜூர் டிஸ்க். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த பிளாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டயர்ஸ் இருக்கு, ஹாட் இருக்கு, கூல் இருக்கு, அர்கைவ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகம் பார்த்தீங்கன்னா ஹாட்டு, அதோட காஸ்ட் கம்மி கூலு, அர்கைவ் வந்து அதோட இன்னும் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஹாட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுவீங்களே, அதுக்கு வந்து ஹாட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவீங்க. கூல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30 டேஸ்க்கு மேலே தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் எப்போது உங்கள் 1 மந்த் ஒன்ஸ் தான் நீங்கள் டேட்டா ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேக்கப் வச்சுருக்கீங்க, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறீங்க. அங்கே மட்டும் தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கூல் டயர் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் காஸ்ட் லோ வைல் ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆர் ஹையர். ஓகேவா? நீங்கள் எல்லாம் டயர் கம்பேர் பண்ணும்போது ஹாட்டோட காஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் டேட்டா ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு காஸ்ட் கம்மி நீங்கள் ஹாட்டோட கம்பேர் பண்ணும்போது. ரிலேட்டட் டு த ஹாட் டயர் டேட்டா ஆக்சஸ் காஸ்ட் ஆர் ஹையர் அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆர் லோயர். ஸ்டோரேஜ் காஸ்ட் உங்களுக்கு வந்து ஹையர், ஆனால் ரிட்ரீவ் பண்ணிங்க டேட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இது கம்பேர் பண்ணும்போது. அர்கைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மி. இது எப்போனா நீங்கள் அர்கைவ்க்கு யூஸ் பண்ணுவீங்களா, இப்போ 6 மந்த் ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது டேட்டா ரிட்ரீவ் பண்ண போகிறீங்க இன்ஃப்ரீக்வெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நீங்கள் எப்போது நீங்கள் டேட்டா வந்து பேக்கப்புக்காக வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்கைவில் வைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக வச்சுருப்பீங்களே, சப்போஸ் எப்போ ரெஃபரன்ஸ் வேணும்னா எடுப்பீங்களே, அந்த மாதிரி லாங் டேர்ம் அர்கைவுக்காக யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா அர்கைவ் டவர். ஓகேங்களா? ஹாட்டு, கூலு, அர்கைவ். இந்த ஆக்சஸ் டயர்லாம் பார்த்தோம்ல, இதோட லேட்டன்சி எப்படி இருக்கும், இதோட SLA என்னது. இங்கே ஹாட் டயர் பார்த்தீங்கன்னா 99.99% SLA. ஓகேவா? ஆர்ஏக்கு மட்டும் 99.99% ஜிஆர்எஸ். இந்த எல்ஆர்எஸ் ஜிஆர்எஸ் நம்ம போவோம் நெக்ஸ்ட் இதில். இது காஸ்ட் எப்படின்னா ஹையர் ஸ்டோரேஜ் காஸ்ட், லோயர் ஆக்சஸ் காஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து அதிகம், ஆனால் ஆக்சஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் ஆகும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி மில்லி செகண்ட் தான் ஹாட்டும் கூலும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 30 days நீங்கள் வச்சுருக்கணும் கூல் டயரில் டேட்டா.
இது வந்து மினிமம் 180 டேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்க்கைவ் டேல வந்து லேட்டன்சி பாத்தீங்கன்னா 15 ஹவர்ஸ் டேட்டா ஓ ரிட்ரீவ் பண்றது. அதான் இது வந்து ரொம்ப ரெஃபரன்ஸ்க்காக நீங்க ஏதாவது வேணும்னா மட்டும் தான் யூஸ் பண்றதுக்காக. பட் ஆக்சஸ் காஸ்ட் வந்து ஹை இல்ல ஜி இதுல. ஆமா ஆமா. இது நீங்க எவ்வளவு ஆக்சஸ் பண்றீங்களோ அது மட்டும் காஸ்ட். ஆனா இது வந்து நீங்க ஃப்ரீக்வென்டைஸ் பண்ண மாட்டீங்களா ஆக்சஸ்? ஆ இது வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுங்க. இது இன்ஃப்ரீக்வெண்ட் தானே ஆக்சஸ் பண்ண போறீங்க. அதுக்காக அர்கேட் நீங்க வேணும்னா இது ஹார்ட்லயே கூல்ல கூட வைக்கலாம். உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போ நீங்க லேர்ன் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சதுக்காக தான். நீங்க ரியல் டைம்ல போனீங்கன்னா நீங்க 100%ல உங்களுக்கு 20 to 30% கூட வராது. இப்போ நான் பார்க்கற கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா பிளாப்ல வந்து ஆர்கேட் கூல்ல யூஸ் பண்ணதே இல்ல. ஹாட் ஏர் தான். இது காஸ்ட் பாத்தீங்கன்னா $3 $4 தான் வரும். இது பாத்தீங்கன்னா $1 $0.1 வரும். அதுக்கு அவன் இதெல்லாம் போவானா, அவன் பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்கு. அக்கௌண்ட் டைப்ஸ்னு சொல்றத விட இது என்ன சொல்லணும்னா அக்கௌண்ட் கைண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ்னு ஒன்னு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ். இதான் ஃபர்ஸ்ட் வந்து பிளாப் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் வெர்ஷன் 1 வந்து அப்புறம் வெர்ஷன் 2 வந்தது. ஓகேங்களா? இதுல வந்து என்னென்ன சர்வீஸ்ல சப்போர்ட் ஆகும்? இந்த பிளாப்ன்ற சர்வீஸ்ல வெறும் பிளாப் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இந்த பிளாப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா பிளாப் மட்டும் தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல், கியூ, டேபிள் இதெல்லாம் இருக்காதீங்க. ஓகேவா? இந்த வெர்ஷன் 2ல உங்களுக்கு இந்த சர்வீஸ்லாம் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரீமியம் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் பிரீமியம்னா ஸ்டாண்டர்ட் பிரீமியம் என்னன்னா ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு வந்து நார்மல் HDD இல்ல அந்த டைப். பிரீமியம்ன்றது உங்களுக்கு வந்து SSD ஸ்டோரேஜ்ல இருக்கும் உங்க டேட்டா. ஆக்சஸ் பண்ணது உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த வெர்ஷன் 2ல மட்டும் தான் உங்களுக்கு ஹாட் கூல் இருக்கு. ஓகேவா? வெர்ஷன் 1ல ஹாட் கூல் இல்ல. புரியுதா? இது புரியுதா உங்களுக்கு? அமைதியாக எதுவும் புரியலையா? ஹலோ? இல்ல டவுட் சின்ன டவுட் இருந்தா கூட கேளுங்க. இல்ல ஜி புரியுது. இப்போ இந்த லேட்டஸ்ட்ல வெர்ஷன் 2ல மட்டும் தான் ஹாட் கோலா இருக்கு அந்த 3 டைப்ஸ் ஹாட் ஆஃப் கூல்ல இருக்கு. இதுல இருக்கு. பிளாப்லயும் இருக்கு. ஓகேவா? ஆனா பாத்தீங்கன்னா இந்த பிளாப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாப் சர்வீஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபைல், கியூ, டேபிள் இதுல இருக்காது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த LRS, GRS, RAGRS இதெல்லாம் வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க ZRS ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? மத்தபடி ரெண்டும் சேம் தான். இந்த LRS, GRS ரிப்ளிகேஷன் தான் போறோம். நெக்ஸ்ட் ரிப்ளிகேஷன் டாபிக் தான் போகுது. இது உங்களுக்கு ஸ்கிரீன் நல்லா தெரியுதா இது? தெரியுது ஜி. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா LRS, ZRS, GRS இதெல்லாம் என்ன ஆக்சுவல் மீனிங்? நார்மலாவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன். அந்த காப்பி என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்ல நீங்க இப்போ ஒரு டேட்டா சென்டர் போய் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கும். ஓகே. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுன்னா 3 இடத்துல இருக்கும். மேக்ஸ் 3 synchronous copies of your data within a data center. ஓகேங்களா? நார்மலா டேட்டா ஆனா அது நம்மளால பார்க்க முடியாது. அவனோட பர்பஸ்க்காக வந்து ரிடண்டன்சிக்காக வச்சிருக்கான். ஓகேவா? இது வந்து 3 பிளேஸ்ல இருக்கு நம்மளால பார்க்க முடியாது. இது வந்து ஒரே டேட்டா சென்டருக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப இது வந்து காஸ்ட் வைஸ் கம்மி. இப்போ நீங்க ZRS போனீங்கன்னா ZRSனா ஜோன் ரிடண்டன்ட். இப்போ ஒரு ரீஜியன்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா சென்டர் இருக்கும். 2 டேட்டா சென்டர் சேர்ந்தாதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோனுக்குள்ள 2 டேட்டா சென்டர் இருந்தா அதுதான் பாத்தீங்கன்னா ஜோன் ரிடண்டன்ட். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா 3 பிளேஸ்ல வந்து டேட்டா சென்டர் இருக்குன்னு வைங்களேன். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டா சென்டர் இன்னொரு டேட்டா சென்டர் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த ஜோன் லெவல்ல வந்து டேட்டா ஒரு டேட்டா சென்டர் இல்லாம இன்னொரு டேட்டா சென்டர்லயும் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மேக்ஸ் 3 synchronous copy of data across multiple availability zone within a region. ஒரு ரீஜனுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர்ல உங்களோட டேட்டா வந்து 3 காப்பியா இருக்கும். எய்தர் ஒரு இடத்துல வந்து 2 இருக்கும், 1 இருக்கும். ஒரு இடத்துல எய்தர் 2 இருக்கும், இன்னொரு டேட்டா சென்டர்ல 1 இருக்கும். ஆனா நமக்கு அந்த 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 இன்ஃபர்மேஷன் அவன் தரல. ஆக மொத்தம் டேட்டா வந்து 2 பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ZRS. GRS பாத்தீங்கன்னா GRS சேம் LRS மாதிரி தான். ஆனா பாத்தீங்கன்னா GRS வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ஒரு டேட்டா சென்டருக்கு ஒரு டேட்டா சென்டர் ஒரு ரீஜன் இன்னொரு ரீஜன்ல இருக்கும். ஓகேங்களா? இதுல என்னன்னா ஒரு டேட்டாஸ்ல 3 காப்பி இருக்கும், இன்னொரு டேட்டா சென்டர்ல 3 காப்பி இருக்கும். ஓகே. இந்த இந்த சிங்க்ரனைசேஷன் இருக்குல்ல இந்த காப்பீஸ் அது எப்படி ஆகுதுன்னா வித்தின் 15 மினிட்ஸ் இந்த டேட்டா இப்படி ஒரு கிரியேட் பண்றீங்களா அது செகண்டரி ரீஜன்ல சிங்க்ரனைஸ் ஆகுதுல அதை பார்த்தீங்கன்னா
within 50 minutes. Data replication typically occurs within 50 minutes. ஓகேவா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம நீங்க பாக்குறது இது. இப்போ LRS, ZRS, GRS தெரிஞ்சிருச்சா? புரியுது. இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா RAGRS. அது இங்க வரல, நான் சொல்லிடுறேன். RAGRS. RAGRSன்றது ரீட் ஆக்சஸ் ஜியோ ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ். இப்போ வந்து இதை வந்து எங்களால பார்க்க முடியாது இன்னொரு லொகேஷன்ல இருக்கிறத. ஆனா இந்த GRS இருக்குல்ல, சரி RAGRS இருக்குல்ல, அது உங்களால வந்து டேட்டாவை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ, எங்க ஸ்டோர் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த டேட்டா சென்டர் நேம் உங்களுக்கு இது வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ராக்டிகல் போறோம். ஓகே, இதுக்கு இந்த ஸ்டோரேஜ் கான்செப்ட்லாம் நீங்க வந்து 4 hours தராங்க. என்னது நம்ம எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ்க்காக. ஏன்னா இது வந்து விர்ச்சுவல் மிஷின் கோர்லாம் தர போறது இல்லைல்ல, அதனால வந்து இதுக்கு அவன் செப்பரேட்டா ரேம் செப்பரேட்டா கோர்ஸ்லாம் தர தேவையில்லை. அதனால இது வந்து உங்களுக்கு வந்து 4 hours தந்துடுறான். இதே நீங்க ஒரு மிஷின் எடுத்தீங்களா, ஒரு ஓஎஸ் பண்ணோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேம் தரணும், கோர் தரணும், டிஸ்க் தரணும், நிறைய தரணும். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், இது கொடுத்துட்றான். ஃபோர் ஹவர்ஸா? வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டோரேஜ் என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து சும்மா பிளாப்னு கிரியேட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த அக்கௌண்ட் கைண்ட் தான் உங்களுக்கு அந்த வெர்ஷன்ஸ். ஓகேவா? இங்கே நான் பிளாப் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த பிளாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் இல்லை. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் தான். இப்போ என்ன பண்ணுன்னா இதில் நான் RAGRS வச்சுருக்கேன். இல்லை, ஓகேவா? RAGRS வச்சுருக்கேன். இதில் மை பிளாப் STR RAGRS நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். இது நான் இப்போ பப்ளிக் ஆக்சஸ் தான் கொடுத்துறேன். எல்லாமே பப்ளிக் ஆக்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் பாயிண்ட் இன் ரீஸ்டோர் கண்டெய்னரு, டேர்ன் ஆன் சாஃப்ட் டிலீட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பாயிண்ட் இன் ரீஸ்டோர் அந்த டைம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். டேர்ன் ஆன் பாயிண்ட் இன் இதை எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ என்னென்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் 6 days டேட்டா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற மாடிஃபை பண்ணது இதில் வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டெலிட் பிளாப் இருக்குது. சப்போஸ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகிடும். அங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இதில் பார்க்கறதோட இதில் பார்க்கலாம். இது என்ன இதுலன்னா இந்த இது வந்து பிளாப்ல நம்ம இதில் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறதுல பார்க்கலாம். இதில் வேண்டாம். இதெல்லாம் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ டிஜிட்டல் பண்ணால் உங்களுக்கு HTTP HTTPS ரெண்டுலேயுமே இருக்கும். இதில் என் டிஃபால்ட்டாக நான் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஷேர்ட் ஆக்சஸ் கீ
வெர்ஷன் டிஃபால்ட்டாக அப்டேட் வெர்ஷன் எடுத்துருக்குது அது. பிளாப் வந்து நான் இப்போ பப்ளிக்காக அலோவ் பண்ணாமல் ஆக்சஸாக எனேபிள் பண்ணியிருக்கேன். பிளாப் டை டிஃபால்ட் வந்து ஹார்ட் வேணும் கூல் வேணும். இங்கே சொன்னல அந்த ஹார்ட் கூல் இங்கே இருக்கா உங்களுக்கு? ஓகே. இங்கே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேட்டா லைக் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா லைக் யூஸ் பண்ண போதில் அது ஹெவி டேட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அதை கொடுக்கல. இது நம்ம கிரியேட் பண்ணுறது பிளாப். ஓகே, வெறும் பிளாப். அந்த பிளாபுக்குள்ளே என்ன இருக்காது, ஃபைல் இருக்காது, கியூஸ் டேபிள்ஸ் அதெல்லாம் இருக்காது. இது ஆர்ஏஜிஎஸ், ரீட் ஆக்சஸ் ஜியோ ரிட்டர்ன் ஸ்டோரேஜ். ஓகேவா, உங்களால் அந்த பிளாபை நீங்கள் பார்க்க முடியும், ரீட் பண்ண முடியும். ஜிஆர்எஸ்ஸாக இருக்காது. இந்த ஜிஆர்எஸ் ஆர்ஜிஆர்எஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அதை அப்டேட்லாம் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த ஆக்சஸை ரிப்ளிகேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ அதிலே வந்து என்ன கனெக்டட்னா மை பிளாப் எஸ்டிஆர் மை பிளாப் ஜிஆர்எஸ். இது ஜிஆர்எஸ் வெர்ஷன் 2ல இருக்கு. ஓகேங்களா, வெறும் ஜிஆர்எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கிறேன் எல்லாமே. மினிமம் வந்து 7 days என்னோட இது இருக்கணும். ரீஸ்டோர் மேக்ஸிமம் வந்து 6 days வச்சுருக்கேன் இங்கே. ஓகேவா, ஃபைல்ஸ் கூட நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஃபைல் ஷேரில் வேணும் உங்களுக்கு. இது ஹார்ட் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, கிரியேட். கிரியேட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ். இது நம்ம கிரியேட் பண்ண வரல பார்த்தீங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இது வந்து பிளாப், இது வந்து ஜிஆர்எஸ்ல இருக்கு, இது வந்து இசட்ஆர்எஸ்ல இருக்கு செகண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரீட் ஆக்சஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ மை பிளாப்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், சர்வீசஸ் இதுல இருந்து பிளாப்ல நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம். இதில் ரெண்டுலேயுமே ஒரே தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா? ஓகே, இதில் தான் ஓகே ஓகே, இதில் தான் பார்த்தீங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாப் இருக்குல்ல, இந்த பிளாப் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆக்சஸ் இருக்குது. இதுவும் ரீட் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் ஜிஎஸ்என். ஓகே, சூப்பர்.
ம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிளாப் சர்வீஸ்ல ஒன்று சொன்ன கண்டெய்னர் மட்டும் தான் இருக்கு ஓகேவா ம் பிளாப்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க இது எப்படின்னா இங்க சர்வீசஸ் கீழே இருக்கும். இந்த சர்வீசஸ் கீழே பாத்தீங்கன்னா பிளாப்ல கண்டெய்னர் மட்டும் தான் இருக்கு ஓகேவா. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்ஷன் 2ல வெர்ஷன் 2லயும் வெர்ஷன் 1லயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சர்வீசஸ்ல என்னென்ன இருக்கலாம்னா பிளாப் இருக்கு, ஃபைல் இருக்கு, டேபிள் இருக்கு, கியூ இருக்கு ஓகேவா. இது பிளாப் சர்வீஸ், இது ஃபைல் சர்வீஸ், இது டேபிள், இது கியூ. இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஏன்னா இது வெறும் பிளாப் தான். அக்கௌண்ட் கைண்ட் வெறும் பிளாப் தான் ஓகேவா. வெறும் கண்டெய்னர் மட்டும் ம் அன்ஸ்ட்ரக்சர் இந்த இங்க அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளாப் சர்வீஸ்ல கண்டெய்னர் மட்டும் தான் இருக்கும் ஆ ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா பிளாப் இது சர்வீஸும் இருக்கும் ப்ளஸ் ஃபைலு டேபிள்ஸ் கியூஸும் இருக்கும். இது ஓ இந்த வெர்ஷன் 2 வெர்ஷன் இது வெர்ஷன் 2லயும் வெர்ஷன் 1லயும் இருக்கும். ஆனா பிளாப்ல இருக்காது. இந்த கைண்ட் ம் வந்து பிளாப் இருக்குல்ல இதுல இருக்காது. ஓகே ஓகே பிடிஎஃப் போக உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் பர்பஸ் 1லயும் 2லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஹாட் ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்லாம் இருக்கு. ஹாட் கூல் இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பிளாப் மட்டும் தான் இருக்கு ஓகேவா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கு, கியூ இருக்கு, டேபிள் இருக்கு. இங்கேயும் ஃபைல், கியூ, டேபிள் இருக்கு ஓகேவா. ஆனா இந்த ஃபைல், கியூ, டேபிள் வந்து சர்வீஸ்லாம் இதுல இருக்காது ஓகேங்களா. ஓகே ஓகே சர்வீஸ் இந்த 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 சர்வீஸ்லாம் இருக்காது. ஹாட்டுக்குள் ரெண்டுலயுமே இருக்கும். ஆனா ஜெனரல் பர்பஸ் 1ல இந்த ஹாட்குள்ள இருக்கவே இருக்காது ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்களா இந்த ரீட் ஆக்சஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல. இங்க வந்து என்ன பண்றேன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு 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 பிளாப் கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். பிளாப் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆக்சஸ்னா உங்களால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்ல நீங்க பிளாப் ரீட் ஆக்சஸ் பிளாப் ஒன்லி பிளாப் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா உங்களால வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இல்ல நான் அப்லோட் பண்ற ஃபைல்ஸை. இது வந்து பிளாப் சும்மா கொடுக்குறேன். கிரியேட் பண்ணிட்டேன்னா இதுல மெயின் டிஃபரன்ஸ் காட்ட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க செட்டிங்ஸ்ல ரிப்ளிகேஷன்ஸ் இருக்குங்களா. ஜியோ ரிப்ளிகேஷன் ஜியோ ரெப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்றேன். இது என்னது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஏஜிஆர்எஸ் ஓகேவா. ஓகே ஓகே ரீஜன் இங்க ஸ்டோரேஜ் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்றேன். இது வெஸ்ட் ஈஸ்ட் ரெண்டு லொகேஷன்ல இருக்கு. இது பிரைமரி வெஸ்ட், செகண்டரி ஈஸ்ட். ஈஸ்ட் இதே இங்கே பாத்தீங்கன்னா இங்க தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி பிளாப் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுது. செகண்டரி பிளாப் இங்க இல்ல, வெறும் பிரைமரி மட்டும் தான் காட்டுது. பிரைமரி பிளாப், பிரைமரி ஃபைல் சர்வீஸ், பிரைமரி கியூ சர்வீஸ் இது மட்டும் தான் காட்டுது ஓகேவா. ஆமா செகண்டரி ஐடியா இருக்குமா ஜி? செகண்டரியில இல்ல இருக்காது. இருக்கா? நம்மளால ரீட் பண்ற ஆக்சஸ் இருக்காது. இருக்கும், ம். ரீட் பண்ற ஆக்சஸ் இருக்காது. நம்மளால பார்க்க முடியாது, ஆனா இருக்குது. இருக்க முடியாது இருக்கும் இன்கேஸ் இது லொகேஷன்ல டவுன் தான் ஆயிடுச்சு அப்படின்ற போது அது அப்ப ஒரே நிமிஷம் சத்தமா சொல்லுங்க. இல்ல இல்ல ஜி அதான் ஐடியா இருக்கும் ஆமா, இன்கேஸ் இங்க இது நம்ம ரீச் பண்ண கொடுத்துட மாட்டான், முடியலன்னா ஆனா இருக்கு இதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த லொகேஷன் உங்களுக்கு கொடுப்பான். இது இன்னும் அப்டேட் ஆகல. ஆக்சுவலா வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல, ம். இங்க வரும் ஃபைல் சர்வர் செகண்டரி. இப்போ இங்க வந்துச்சு பாருங்க, இப்போ ஒண்ணுனா வருது. இது வந்துருச்சா செகண்டரி. செகண்டரி வந்திருக்கு. இங்கேயும் ஃபைல் சர்வர் செகண்டரி, பிரைமரி கியூ இதெல்லாம் வரும் இங்க. இப்போ என்ன பண்றேன்னா இங்க ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். சர்வீஸ்ல போயிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். உள்ள ஃபைல் நான் ஒரு ஃபைல் கொடுக்குறேன் இங்க.
இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, அப்லோட் பண்ணுறேன். என்னோட ஃபைலு இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. இது என்ன சர்வீஸ்? இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜிஆர்எஸ் ஆர்ஏஜிஆர்எஸ் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைமரி செகண்டரின்னு இருக்குது, 2 டேட்டா சென்டர் இருக்குது. எல்ஆர்எஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. பிரைமரி செகண்டரியில் எனக்கு ஒரே ஒரு டேட்டா சென்டர் தான் வரும். அதுவும் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். எல்ஆர்எஸ் கொடுத்துறேன், லோக்கல் ரெண்டு ஸ்டோரேஜ் கொடுத்துட்றேன். ஓகேவா, பெஸ்டிங் தான் கிரியேட் கொடுத்துட்றேன். கேட்டாச்சு. ஓகேவா, இது என்னோட எல்ஆர்எஸ் அக்கௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி மட்டும் தான் இருக்குது, பிரைமரின்னு இருக்குது. ஜியோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா சென்டர் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, இங்கே வெறும் பிரைமரி மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆர்ஏஜிஎஸ்ல வந்து சிங்க் ஆயிடுச்சா பார்க்கலாம். செகண்டரி பிளாப் வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு செகண்டரி பிளாப்? இது பிரைமரி பிளாபா? இது ஓகே. இது செகண்டரி பிளாப். ஆமா நான் ஜி. காட்டுறேன் உங்களுக்கு எப்படி. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது இப்போ அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இது வந்து பிரைமரி பிளாபை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. பிரைமரி. ஓகேவா, பிரைமரி எந்த டேட்டா சென்டரு? பிரைமரி வந்து வெஸ்ட். ஓகேவா, ஓகே. வெஸ்ட். யூஆர்எல்லே செகண்டரின்னு வந்துருச்சு ஜி எங்க. அதான் அதான் செகண்டரி. இது வந்து ஈஸ்ட் ஈஸ்ட். ஈஸ்ட். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாபை கிரியேட் பண்ணோம்ல, கண்டெய்னர். இன்னும் 3 hours மேலே இருக்கு.
இதில் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஓ சாண்ட் பாக்ஸ் நீ ரிமூவ் பண்ணா க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணலாமா? என்னடா இது கேட் பண்ணலாம் எடுத்துட்டான் யாரு? சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீல இந்த மாதிரி ஆகும். இந்த லேர்னிங்ல திடீர்னு அவன் இஷ்டத்துக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருவான். ம் இருங்க ஜி, இந்த வீக்குள்ள ஒரு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்தியாவில் விச்சமிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க, ஹெவி டிராஃபிக் ஆயிடுச்சுன்ட்டு. ஐயோ நானும் ட்ரை பண்ண வரல. அப்புறம் தான் நோட்டீஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நீ சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா, நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 hours 10 minutes இருந்துச்சு, இப்போ பாருங்க 3 hours 30 minutes ஆயிடுச்சு. ம் சரியா தானே, திருப்பி புதுசாக கிரியேட் பண்ண வேண்டியதான். இல்லை கிரியேட்டு கொடுப்பானா பார்க்கலாம். கொடுப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இல்லையா? ப்ரீவியஸ் டீஆக்டிவேட் பண்ணுறான், புதுசு கிரியேட் பண்ணுறான், பார்ப்போம் இன்னொரு. ம் இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஆர்ஏஜிஎஸ் ஜிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை சொல்கிறதா உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொடுத்துட்டான், இப்போ வாடாடே. வந்துடுச்சுல்ல. ம் அடாப்பாவீங்களா, இது சில்லி இது இல்லைன்றானா.
என் அக்கௌண்ட் அவன் பிளாக் பண்ணாம வந்தா சரி. நிறையா நான் கேட் பண்ண இந்த மாதிரி ட்ரைனிங்க்குன்ட்டு. நான் ஆர்ஐஜிஎஸ்னு கேட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த இது காமிச்சிட்டேன்ல, தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு. இந்த ரிடன்டன்ட்ல ரீட் ஆக்சஸ் எப்படி இருக்கான்னு காமிச்சிடுறேன். ஓகேவா? நான் குயிக்காக எடுத்துட மாட்டீங்களா அக்கௌண்ட்டை ஒரு செகண்டில்? என்னஜி? குயிக்காக எடுத்துட பார்த்தீங்களா அந்த அக்கௌண்ட்டை? லாஸ்ட் டைம் யார் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்? யாரோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுமே. என்னோட தான் ஜி. இதுதானா? ஆமா. ஜி இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா கிரெடிட் கார்டுல இருந்து காசு எடுப்பானா ஜி இப்போ? ₹2 எடுப்பான், திருப்பி கொடுத்துருவான். ₹2 ₹71 ஏதோ ஒன்று எடுப்பான். ஓ, அது எவ்வளவு நாளைக்கு வரும் ஜி? ஒரு மாசமா அது? 1 மந்த். ஓகே ஓகே. பண்ணிடுறீங்களா? இல்ல எந்த கார்டுல வேணாலும் பண்ணலாம்ல. நேத்து ரஜினி சார் கிட்ட கேட்டேன். ம். பேங்க் நேத்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பேங்க் கார்டு நம்பர்லாம் கேட்டிருந்து எல்லாமே கேட்டுச்சு. லாஸ்ட்ல வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்ல வந்து நின்றுச்சு. இருங்க, நீங்க டில்லி தானே பேசுறீங்க? டில்லி? இல்ல வீரா. வீராவா? வீரா, இது சாரி டில்லி. நீங்க அதர் கண்ட்ரில டெபிட் கார்டு யூஸ் பண்ண சப்போஸ் உங்களுக்கு இருந்திருந்தா. இல்ல எனக்கு இன்னும் அக்கவுண்ட் இன்னும் கிரியேட் பண்ணி தரல. வரலையா? கேஷ்ல தான் தராங்க சார். கேஷ் தராங்களா? ம். அக்கௌண்ட் இங்க இப்போ அவங்க கொடுப்பாங்களா? அந்த மாதிரி அங்க கொடுப்பாங்களாடா டெல்லி? இல்ல இருக்கு. இன்னும் பிஆர்ஓ கூப்பிட்டு போல, பேங்க்கு கூப்பிட்டு போய் ஓப்பன் பண்ணி தரணும். அவங்க பிஸியா இருக்கிறதால. அந்த ஒரு பேங்க் இது பண்ணுவாங்களா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உடனே சிங்க் ஆச்சு பாத்தீங்களா? பிரைமரி செகண்டரி இதுல எவ்வளவு ஸ்பீடா வந்துச்சு பாருங்க. அதுல சரியா ஆகல பாருங்க. உடனே இல்லாம வந்துருச்சு அதுல. ஆமா. இப்போ என்ன பண்ணேன்னா நம்ம பிளாப் சர்வீஸ் இருக்குல்ல, பிரைமரி பிளாப் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. செகண்டரி பிளாப். செகண்டரி பிளாப் இருக்கா? இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ இதுதான் நான் டவுன்லோட், இதுதான் நான் வச்சிருக்க இந்த பிளாப். ஓகே, ஃபைல் எண்டு. ஓகேவா? அதே வெஸ்ட் யூஸ்ட் தான். ஓகேவா? வெஸ்ட் யூஸ்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஈஸ்ட். ஓகே. வெஸ்ட் ஈஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் இந்த பிளாபை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைல் டிஸ்பிளே ஆகுதா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது செகண்டரியிலேருந்து இங்கே எனக்கு வரணும். இங்கே செகண்டரி. ஓகே இது விட்டுட்டேன். சாரி. ஓகேவா? ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து செகண்டரி வந்து ஈஸ்ட்லேருந்து இருக்காது. ஓகேவா? இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா
இது என்ன பிரைமரி. ஓகேங்களா? இது ஓகே வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா பிரைமரியில் ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஒர்க் ஆகுது. தெரியுதா? செகண்டரி. ஆமா. ஓகேவா? செகண்டரியில் என்னென்ன செகண்ட் லொக்கேஷன் என்னது ஈஸ்ட்டு. ஆமா. ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரீட் ஆக்சஸ். உங்களால் ரீட் பண்ணுற ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் ம். பார்த்தீங்கன்னா ஆர்ஏஜிஆர்எஸ்க்கு டிஃப்ரென்ஸு. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஆர்எஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட் ஆக்சஸ் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. அங்கே என்ன வேணும் உங்களுக்கு பிரைமரி, இந்த பிரைமரி மட்டும் தான் இதோட ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு செகண்ட் லொக்கேஷன் எதுவுமே வராது உங்களுக்கு. இது எதுவுமே ம். வராது. ஒன்லி பிரைமரியில் தான் காட்டும். ஓகே. இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது ஜி. உங்க டேட்டா வந்து ரெண்டு லொகேஷன்ல இருக்கு. ஜிஆர்எஸ் ரெண்டு லொகேஷன்ல இருக்கும். ம். ஜிஆர்எஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் லொகேஷன் நம்ம ரீட் பண்ற ஆப்ஷன் இருக்காது. ஆனா இருக்காது. பாத்தீங்கன்னா இதுல வந்து ரீட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான். ம். இது அதாவது மேக்ஸிமம் ரீட் பண்றது இந்த சென்ஸ் வந்து HTTP HTTPSல பார்க்கறது. எல்லாமே HTTPS தான். ஆ. உங்களுக்கு ரீட்னா உங்களால அந்த டேட்டாவை ரீட் ஆக்சஸ் பண்ற பெர்மிஷன் உங்களுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? ம். உங்களுக்கு ஜிஆர்எஸ்ல உங்களுக்கு அந்த பெர்மிஷன் இருக்காது. உங்களால ஜஸ்ட் இது பெர்மிஷன் மட்டும் தான் இருக்காது. பண்ண முடியும். இது மட்டும் தான் இருக்கும். ம். இப்போ நான் அதை காமிச்சிடறேன் உங்களுக்கு. அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன பண்ணுறேன்னா ஜிஆர்எஸ் காமிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கான் இவன் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்கான்ல. இது என்னது இது ஜிஆர் அப்ளிகேஷனு? ஜிஆர்எஸ்ல தான் இருக்குது. ஓகேவா? இது ஜிஆர்எஸ் தான். ஆல்ரெடி அவன் டிஃபால்ட்டாக ஜிஆர்எஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கான். சவுத் ஈஸ்ட்ல ஒன்று, ஈஸ்ட் ஏஷியாவில் ஒன்று வச்சிருக்கானா. இப்போ வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் இது பாருங்க. நீங்கள் தெரியுதா? உங்களுக்கு பிரைமரி மட்டும் தான் இருக்குது. செகண்டரியே இல்லை உங்களுக்கு. ம். ஓகே. செகண்டரி லொகேஷன் இருக்கு. இப்போ நீங்கள் இது எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா டிசாஸ்டரில் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஃபெயில் ம். ஓவர். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த பிரைமரி ஃபெயில் ஆச்சுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா அப்போ எப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு செகண்ட்லேருந்து ஒர்க் ஆகும். ம். ஆனால் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களால் டைரெக்டாக உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? என்ன பெனிஃபிட்னா இந்த ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரைமரி வந்து இது கொடுத்துருப்பாங்க. செகண்டரி வந்து அந்த லொக்கேஷன் கண்டென்ட் இந்த பார்த்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் பிரைமரி ஃபெயில் ஆச்சுன்னா கூட செகண்ட்லேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ளிகேஷன் புரியுது. அப்ளிகேஷன் இருக்குல்ல. இப்போ வந்து Flipkart.com இருக்கு. ஓகே. இப்போ ம். வந்து என்ன பண்றாங்கன்னா Flipkart.com வந்து இந்த மாதிரி ஜியோட 2 வச்சிருக்கான்னு வைங்க. ஆர்ஏ ஜிஎஸ் வச்சிருக்கான்னு வைங்களேன். சப்போஸ் என்ன ஆகும், எவ்ரி 50 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் லொகேஷன் சிங்க் ஆகும் டேட்டா. அப்போ சப்போஸ் ம். வந்து பிரைமரி சவுத் ஈஸ்ட்ல திடீர்னு வந்து வெள்ளம் வந்துச்சு, திடீர்னு ஃபயர் ஆக்சஸ் ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நிலநடுக்கம் வந்துச்சு, இந்த எர்த்குவேக் வந்துச்சு, அப்போ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அவன் வந்து அப்போ போயிட்டு அவன் செகண்ட் லொகேஷன் இது பண்ண தேவை. டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவான் ப்ரோக்ராமில் செகண்ட் லொகேஷன் பார்த்து கொடுத்துருவான். சப்போஸ் இங்கே டவுன் ஆனாலும் அவங்களுக்கு அது ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் உங்களுக்கு அங்கே இருக்கும் உங்களுக்கு. புரியுதா ஓகே. உங்களுக்கு? புரியுது புரியுது. அப்டேட்டட் ஒன்லி 15 மினிட்ஸ் டேட்டா தான் உங்களுக்கு இருக்காது. 15 மினிட்ஸ் ம். முன்னாடி டேட்டா உங்களுக்கு இருக்கும். ஆக்சஸ் பண்ணி இது இப்போ உங்களுக்கு வந்து ஹைலி அவைலபிள் ரிட்டர்ன் ம். இருக்குல்ல உங்களுக்கு. அந்த ஆமா. பர்பஸ்க்காக தான் இது. ஓகே. நாளைக்கு நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் பார்க்கணும். ஷூர் ஷூர். இது நீங்கள் இதெல்லாம் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இது. பார்க்குறோம் ஜி. இன்னைக்கு பார்க்குறோம் ஜி. ஸ்டோரேஜ் நம்ம இந்த மேக்ஸிமம் இதில் பண்ணலாம். இல்லை இஷ்யூஸ் வராது. அந்த விர்ச்சுவல் மிஷின் அதில் போகும்போது தான் கொஞ்சம் சிலதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்காது. இந்த லேர்னிங் அக்கௌண்ட்டில். ம். ஓகே. ரஜினி இன்னைக்கு வரல போல இருக்கு. ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. பை. ஓகே ஜி. தேங்க்ஸ் ஜி. பை. 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 ஓகே ஜி. பாய். அவர் போயிட்டாரு வீரா.